وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் 40 ஹதீஸ்கள் கொண்ட அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே 5 ஹதீஸ்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 6வது ஹதீஸ், அதனுடைய மொழிபெயர்ப்பையும் அதனுடைய விளக்கத்தையும் இந்த நேரத்திலே உங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன் அபி அப்துல்லாஹ் அன்-நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس என்று வரக்கூடிய இந்த நீண்ட ஹதீஸிலே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன், செவிமடுத்தேன் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸிலே ஹலால் என்பது தெளிவு, அதே போன்று நிச்சயமாக ஹராம் என்பதும் தெளிவானதாகும். இவ்விரண்டுக்கும் மத்தியிலே தெளிவற்ற சில விடயங்கள் இருக்கிறது. அதிகமான மனிதர்கள் இதனை அறிய மாட்டார்கள். யார் தெளிவற்ற விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் மார்க்கம் கேவலப்படுவதை விட்டும் அல்லது அவரால் மார்க்கம் கேவலப்படுத்தப்படுவதை விட்டும் அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அதே போன்று அவருடைய மானமும் பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக இந்த தெளிவற்ற விடயங்களை தவிர்த்து கொள்வது அமையும். எவர் இந்த தெளிவற்ற விடயங்களிலே விழுந்து விடுகிறாரோ அவர் ஹராத்திலே விழுந்து விட்டார். அறிந்து கொள்ளுங்கள், அதாவது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய அல்லது கால்நடைகளை மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு பாதுகாப்பான ஒரு புட்கள் உள்ள இடத்தை சூழ அவன் அந்த கால்நடைகளை மேய்ப்பான் என்றால் அது அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த புட்பூண்டுகள் உள்ள இடத்திலே நுழைவதற்கு அது அண்மித்து விடும். அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு அரசரிடத்திலும் ஒரு பாதுகாப்பு பெற்ற ஒரு இடம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற்ற அந்த இடம் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமான விடயங்களாகும். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீராகி விட்டதென்றால் அந்த மனிதனுடைய உடல் முழுவதும் சீராகிவிடும். அந்த சதை துண்டு சீர்கட்டுவிடும் என்றால் உடல் முழுக்க கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இருதயம், உள்ளம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற 2 கிரந்தங்களிலும் பதியப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே மனிதனுடைய வாழ்வில் அவன் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பல சட்ட திட்டங்களை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இதன் விளக்கத்தை நாம் பார்ப்போமானால், இன்னல் ஹலால பையினுன், நிச்சயமாக ஹலால் அனுமதிக்கப்பட்டது தெளிவானது, வல் ஹராமு பையினுன், தடுக்கப்பட்டதும் தெளிவானதாகும். இந்த ஹதீஸிலே சட்டங்களை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். முதலாவது ஹலாலுன் பையின், தெளிவான ஹலால், அதாவது அனைவரும் அறியக்கூடிய அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். உதாரணமாக கனி வகைகள், கோதுமைகள், ஹராமாக்கப்படாத தடுக்கப்படாத ஆடை வகைகள், இது போன்று ஏராளமான அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விடயங்களை கூறலாம். இவைகள் ஹலால் என்பதில் யாருக்கும் எந்தவித சங்கடங்களுமோ தெளிவற்ற நிலையோ இல்லை. பழங்கள் ஹலால் என்பது,
அதே போன்று கோதுமை ஹலால் என்பது அனைவருக்கும் தெளிவு. இரண்டாவது நிலை ஹராமுன் பையினுன், தெளிவான ஹராம். இதனையும் அனைவர்களும் அறியக்கூடிய விடயமாக இருக்கிறது. உதாரணமாக விபச்சாரம், களவெடுப்பது, மது அருந்துவது, இது போன்ற விடயங்கள் ஹராம் என்பது திட்ட தெளிவானது. மூன்றாவது விடயம்தான் தெளிவற்றொரு விடயம். ஹலால் என்பதும் தெளிவு, ஹராம் என்பதும் தெளிவு. இவ்விரண்டுக்கும் இடையிலே ஒரு சில விடயங்கள் இருக்கும். இது ஹலாலா அல்லது ஹராமா என்ற தெளிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று சட்டங்களையும், இந்த மூன்று நிலைகளையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இந்த தெளிவற்ற நிலை வருவதற்கான காரணம், ஒன்று அது சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய அந்த ஆதாரத்தன்மையுடைய நம்பகத்தன்மை, அல்லது அது சம்பந்தமாக வரக்கூடிய அந்த ஆதாரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய இடம், பயன்படுத்தக்கூடிய முறை, இதில் தெளிவில்லாததன் காரணமாகத்தான் இது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையை வகிக்கிறது. சில வேளை இந்த தெளிவற்ற நிலை என்பது தீர்ப்புகள் கொடுக்கின்ற போது அந்த தீர்ப்பு எவ்வாறு வழங்குவது என்பதிலே தெளிவற்ற நிலை இருக்கும், அல்லது அந்த தீர்ப்பை வழங்கக்கூடிய இடம் இது தெளிவற்ற நிலையிலே இருக்கும். எனவே இந்த ஹதீஸ் ஹலால் என்பது தெளிவு என்பதை திட்ட தெளிவாக கூறுகின்றது. இரண்டாவது ஹராம் என்பது திட்ட தெளிவு என்பதையும் தெளிவாக கூறுகிறது. மூன்றாவது இந்த இரண்டுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தெளிவற்ற நிலை, இவைகளிலே நாம் விழுந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஹதீஸ் நமக்கு நேரடியாக கூறக்கூடிய செய்தி. இந்த தெளிவற்ற நிலை ஏற்படுவதற்கான அந்த காரணத்தை நாம் பார்க்கின்ற போது, அந்த அதனுடைய நிலைமை பற்றி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது நம்பகத்தன்மை உள்ளதா அல்லது நம்பகத்தன்மையற்றதா என்ற கருத்து வேறுபாட்டின் காரணமாக எழக்கூடிய ஒரு நிலை, அல்லது ஒரு சட்டத்தை அதற்கு எடுத்துரைக்கின்ற போது இது இதற்கான சட்டமாக இது அமைந்துள்ளதா, அல்லது இந்த நிலைக்கு இந்த சட்டம் பொருத்தமா என்ற தெளிவற்ற நிலை. எனவே இந்த தெளிவற்ற நிலைகளிலே நாம் விழுந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதுதான் நமக்கு உகந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கின்றது. இந்த ஹதீஸிலே லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ், இந்த தெளிவற்ற நிலைகளை பற்றி கூறுகின்ற போது மனிதர்கள் அதிகமானவர்கள் இதனை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறென்றால் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதே வார்த்தை நமக்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறது, அதிகமான மக்கள் அறிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த தெளிவற்ற நிலையிலே அதிகமானவர்கள் தெரியாதவர்களாகவும் அதற்கு நேராக அதிகமானவர்கள் அறிந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நமக்கு கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லா யஅலமுஹுன்ன அக்ஸருன் நாஸ், மனிதர்களிலே மிகவும் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்ற வார்த்தையை கூறவில்லை. எனவே அதிகமானவர்கள் இந்த தெளிவற்ற நிலையை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிகமானவர்கள் இந்த தெளிவற்ற நிலையை பற்றி அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இந்த வாசகத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தெளிவற்ற நிலை இருப்பதற்கான காரணம், ஒன்று அது பற்றிய அறிவிலே உள்ள குறை, அல்லது அது பற்றிய அந்த ஆதாரங்களிலே வரக்கூடிய விளக்கத்திலே உள்ள விளங்கிய முறையில் உள்ள குறைகள், அல்லது அவைகளை ஆராய்ந்து நான் முடிவெடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே உள்ள பொடுபோக்குத்தன்மை. இது மூன்றில் ஒன்றாக இருக்கலாம். எவ்வாறாக இருந்தாலும் தெளிவற்ற நிலை என்று வருகின்ற போது அதனை ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்வான் என்றால், தெளிவற்ற நிலையை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்றால் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். எவ்வாறென்றால் அந்த அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள விடயங்கள் தரக்குறைவாக பேசப்படுவதற்கு இவன் காரணமாக அமைய மாட்டான். அதே நேரத்திலே அந்த மனிதன்
அவனுக்கும் அடியார்களுக்கு மத்தியிலே தரக்குறைவாக பேசப்படுவதை விட்டும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். உதாரணமாக, ஒரு மனிதன் தெளிவற்ற ஒரு விடயத்தை கூறுகின்ற போது, தெளிவற்ற ஒரு விடயத்தை செயலாற்றுகின்ற போது, மார்க்கம் இவனுடைய செயலால் கேவலப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். இது அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் உள்ள நிலை. இரண்டாவது, அடியானுக்கும் அந்த செயலை செய்யக்கூடிய மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய நிலை என்னவென்றால், மக்கள் பேசிக் கொள்வார்கள், இந்த மனிதன் இதை செய்து கொண்டிருக்கிறார், இது மார்க்கத்துக்கு முரணானதல்லவா என்று மக்கள் மன்றத்திலே அந்த செயலை செய்யக்கூடியவனை பற்றி ஒரு தவறான முறையிலே பேசப்படுவதற்கு அவன் வழிவகுத்து விடுவான். ஆனால் தெளிவற்ற விடயத்தை விட்டும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டால், அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியிலே உள்ள விடயத்திலும் அவன் பாதுகாப்பு பெறுவான். அவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே உள்ள விடயங்களிலும் அவன் பாதுகாப்பு பெறுவான். எவன் இந்த சந்தேகத்துக்கிடமான தெளிவற்ற விடயங்களை செய்து விடுகிறானோ அவன் ஹராத்திலே விழுந்து விட்டான், ஹராத்தை செய்தவனாய் போன்றவனாக மாறிவிடுவான் என்ற வார்த்தை இந்த ஹதீஸிலே இருக்கிறது. ஒன்று, அவன் இந்த சந்தேகத்துக்கிடமான விடயங்களை செய்வது ஹராம் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. அதாவது அவனுடைய இந்த சந்தேகத்துக்கிடமான செயல் ஹராத்திலே அவனை கொண்டு போய் சேர்க்கும் என்றால் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனை செய்வது ஹராம் என்ற ஒரு செய்தியையும் இந்த வார்த்தை நமக்கு கூறுகின்றது. அதே நேரத்திலே ஹராம் நிகழ்ந்துவிடக் கூடாது, இதனை நான் அண்மிப்பதனூடாக அல்லது நெருங்குவதனூடாக நான் ஹராத்திலே விழுந்து விடுவேன் என்ற ஒரு நிலை வரும் என்பதால் அவன் அதற்கு அண்மிப்பதை விட்டும் அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதனை இந்த இரண்டு பொருளையும் விளக்கப்படுத்தக்கூடிய முறையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கால்நடைகளை மேய்க்கக்கூடிய மனிதனை உதாரணமாக கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு புட்பூண்டுகள் வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு அண்மையிலே ஒரு கால்நடைகளை மேய்க்கக்கூடிய மனிதனை போன்று என்று நபி அவர்கள் உதாரணப்படுத்தி இருக்கின்றார்கள். உதாரணமாக, ஒரு இடம் எவ்வாறோ ஒரு நிலை உரிமையுடன் அல்லது உரிமை இல்லாமல் புட்கள் வளர்க்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு அண்மையிலே தனது கால்நடைகளை மேய்ப்பதனூடாக அந்த கால்நடைகள் அதனுள் புகுந்து உண்பதற்கான ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அந்த நிலை வருவதற்கு முன்னால் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு கூறுகிறது. அவ்வாறு அந்த கால்நடைகள் பசுமையாக வளர்க்கப்பட்ட அந்த புட்பூண்டுகள் நிறைந்த அந்த பாதுகாப்பான இடத்துக்கு அண்மையிலே சென்று விடும் என்றால் அதனை உண்பதை விட்டும் கால்நடைகளை தடுப்பது என்பது சிரமமாகிவிடும். கால்நடைகள் என்பது உண்பதற்காக வெளியிலே புறப்பட்டு செல்கின்ற போது பசுமையான புட்பூண்டுகளை நெருங்குகின்ற போது அதனை அவசரமாக உண்பதற்கு அது உட்பட்டு விடும். இது சர்வசாதாரணமாக அனைவர்களும் அறிந்த ஒரு விடயத்தை உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் சந்தேகத்துக்கிடமான விடயங்களை விட்டும் நாம் தூரமாகி விடுவோமானால் பாவத்தில் விழுந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். எவ்வாறு அந்த கால்நடைகளை மேய்க்கக்கூடிய அந்த மனிதன் கால்நடைகளை அதற்கு அண்மிக்காமல் தூரமாக வைத்துக் கொள்கின்றானோ அந்த கால்நடைகள் அந்த நிலத்தில் புகுந்து உண்பதை விட்டும் அவன் பாதுகாத்துக் கொள்வானோ அதே போன்று சந்தேகத்துக்கிடமான விடயங்களை விட்டும் நாம் தூரமாகிக் கொள்வோமானால் ஹராத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த உதாரணம் நமக்கு தெளிவான சில செய்திகளை சொல்லுகின்றது. அதாவது, எப்போது நாம் ஹலால் தெளிவான விடயம், ஹராம் தெளிவான விடயம், இது இரண்டும் இருக்கத்தக்க இரண்டுக்கு மத்தியிலே உள்ள அந்த தெளிவற்ற சந்தேகத்துக்கிடமான விடயங்களை செய்வோமானால் அல்லது எம்மில் அந்த செயல்பாடுகள் உருவாகுமையானால் நாம் ஹராத்திலே நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார். அதே போன்று இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு செய்திதான், ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கும். அதாவது அவர்களுக்கென ஒரு இடத்தை அவர்கள்
பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக வைத்திருப்பார்கள் என்பது சர்வசாதாரணமாக நாம் அறியக்கூடிய ஒரு விடயம். இந்த பாதுகாப்பான இடம் என்பது ஒன்று அந்த அரசர் அவருடைய நிர்வாகத்துக்கு உள்ளால் கால்நடைகளை மேய்ப்பதற்காக அவர் அதனை பாதுகாப்பார் என்றால் அந்த இடத்திலே நமது கால்நடைகளை விடுவது தடுக்கப்பட்டதாகும், ஹராமாகும். அதே நேரத்திலே இன்னும் ஒரு இடம் பாதுகாப்பு பெற்றிருக்கிறது. அதிலே ஜிஹாதுக்காக பயன்படுத்தக்கூடிய, அதே போன்று அல்லது சதகாக்கள் உதுஹியாக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய கால்நடைகள் மேய்வதற்காக பாதுகாக்கப்பட்ட இடம். அவ்வாறான இடத்திலே மேய்ச்சலுக்கு கால்நடைகள் விடுவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே பொதுவான விடயங்கள், உதாரணமாக மனிதர்கள் பொதுவாக சில விடயங்களில் அனைவரும் ஒன்று சேர்வார்கள், பங்கு கொள்வார்கள், பங்குதாரர்களாக இயற்கையிலே சேர்ந்து கொள்வார்கள். உதாரணமாக புட்பூண்டுகள், தண்ணீர், நெருப்பு, இவைகளிலே யாரும் தனித்துவமாக உரிமை கொண்டாட முடியாது. அனைவர்களுக்கும் தேவை ஏற்படுகின்ற போது அவைகளை பங்கீடு செய்து அனைவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே நாம் காணலாம். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பாதுகாப்பு பெற்ற இடம் என்னவென்றால் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமான விடயங்கள், அதாவது பாவமான விடயங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த அரசன் எவ்வாறு தனது பாதுகாப்பு பெற்ற அந்த இடத்துக்கு சொந்தக்காரனாகின்றானோ, பாவங்கள் நிகழாமல் அல்லாஹ் ஒவ்வொரு அடியானையும் எதிர்பார்க்கின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே மகிமை மிக்க அந்த நிலைதான் ஹராமான விடயங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸின் தொடரிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீராகி விடும் என்றால் அந்த அடியானுடைய முழு உடலும் சீராகிவிடும். அது கட்டிவிடும் என்றால் அவனுடைய முழு உடலும் சீர்கட்டிவிடும் என்று உதாரணம் கூறுகின்றார்கள். அதாவது சதை துண்டு என்று சொல்கின்ற போது ஒரு மனிதன் உண்ணும் போது தனது வாயிலே எடுத்து விழுங்கக்கூடிய ஒரு குடி, ஒரு விழுங்கக்கூடிய ஒரு அளவை நாம் கூறலாம். அவ்வாறான ஒரு சிறிய அளவை கொண்ட அந்த இருதயம், உள்ளம்தான் முழு உடலுடைய சீர்திருத்தத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அந்த சிறிய உள்ளம், அந்த கல்ப் சீர்திருத்தம் பெறும் என்றால் அவனுடைய முழு உடலும் சீர்திருத்தமாகிவிடும். அதே நேரத்தில் அந்த சிறிய பருமனை கொன்ற அந்த உள்ளம் சீர்கட்டிவிடும் என்றால் அந்த மனிதனுடைய முழு உடலும் சீர்கட்டிவிடும் என்று நபி அவர்கள் உதாரணம் கூறியிருக்கிறார். இந்த ஹதீஸிலே நாம் வரக்கூடிய படிப்பினைகளை பார்ப்போம் என்றால், முதலாவதாக இந்த ஹதீஸிலே 3 விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஹலால் என்பது தெளிவு, ஹராம் என்பதும் தெளிவு. இந்த இரண்டுக்கு மத்தியிலே தெளிவற்ற சில விடயங்கள் இருக்கின்றன என்ற 3 விடயங்களையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஹலாலான விடயம் தெளிவென்று வந்துவிட்டால் அதனை யார் செய்தாலும் நாம் அதிலே குறை காண முடியாது. அது பல வகைகள், கோதுமைகள், இவைகளை கூறலாம், யாரும் அதற்கு முரண்பட முடியாது. ஹராமான விடயங்களை யாரும் செய்வார்கள் என்றால் அனைவர்களும் அவர்களை கேவலமாக கருதுவார்கள். இது தெளிவான விடயம். மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, களவெடுப்பது, இது வெளிரங்கமாக பகிரங்கமாக செய்யப்படும் என்றால் அதனை வெறுப்பது என்பது சர்வசாதாரணமான விடயம். இந்த இரண்டுக்கு மத்தியில இருக்கக்கூடிய விடயம் தெளிவற்ற நிலைதான் நமக்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் மக்களுக்கு மத்தியிலே இந்த தெளிவற்ற நிலைகள் வருகின்ற போது ஒருவர் அதனை ஹராம் என்று கூறுவார், இன்னும் ஒருவர் ஹலால் என்று சொல்லுவார், இன்னும் சிலர் அதனை எதுவும் கூறாமல் மௌனியாக வாய்மூடிக்கொள்வார்கள். இன்னும் சிலர்கள் இது இந்த நேரத்தில் இவ்வாறு நடந்தால் ஹலால், இது இந்த நேரத்தில் இவ்வாறு நடந்தால் ஹராம் என்று அதனை விரிவுபடுத்தி விளக்கமாக கூறக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அதற்கு உதாரணமாக நாம் கூறுவதென்றால் புகைப்பிடிப்பது. உதாரணமாக புகைப்பிடிப்பது என்பது ஒரு தெளிவற்ற ஒரு நிலை. ஆரம்பத்திலே இந்த சிகரெட் புகைப்பிடிப்பது என்பது இது
ஹராம் என்ற இரண்டுக்கு மத்தியிலே உள்ள அந்த தெளிவற்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இதனை பற்றி வைத்தியர்கள் வைத்திய துறையிலே பல ஆராய்ச்சிகள் செய்து இது ஹராமான நிலைக்கு கொண்டு வரும் என்ற செய்தியை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். எனவே இப்போது இந்த தெளிவற்ற நிலையிலே இருந்த இந்த நிலை வைத்திய துறையின் நீண்ட ஆராய்ச்சிக்கு பின்னால் இது ஹராம் என்ற நிலை தெளிவாகிவிட்டது. இப்போது புகைப்பிடித்தல் என்பது தெளிவற்ற நிலை என்று இது மக்ரூஹ் அல்லது இது ஹராம் இல்லை என்ற வார்த்தைகளை கூற முடியாது. ஏனென்றால் ஆராய்ச்சியின் மூலம் வைத்திய துறையின் நீண்ட ஆராய்ச்சியின் பின்பு தெளிவான ஒரு விடயம். எனவே இந்த நேரத்திலே இது இப்போது ஹராம் என்ற நிலைக்கு வந்துவிடும். இது போன்றுதான் இந்த தெளிவற்ற நிலைகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அது எந்த பக்கத்தை சாருகின்றதோ அந்த பக்கத்துக்கான சார்பு நிலை ஹலால் அல்லது ஹராம் என்ற நிலைக்கு வந்துவிட்டால், ஹலால் என்ற நிலைக்கு வந்துவிட்டால் அதனை பயன்படுத்துவோம், மாறாக ஹராம் என்ற நிலைக்கு வந்துவிட்டால் அதனை தவிர்த்து கொள்வோம். இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதனை தவிர்த்து கொள்வதுதான் முறையாக இருக்கிறது. இந்த தெளிவற்ற நிலை ஏற்படுவதற்கான காரணங்களை நாம் கூறிய போது ஏற்கனவே ஒன்று மார்க்கத்திலே உள்ள அறிவில் உள்ள குறைபாடு, அல்லது மார்க்க அறிவு அதிகமாக இருந்தாலும் அதனுடைய விளக்கத்திலே உள்ள விளக்கத்தின் குறைபாடு, அல்லது இந்த தெளிவற்ற நிலையை ஆராய்வதற்காக தான் முயற்சிகள் செய்யாமல் தான் தோன்றித்தனமாக, அதாவது கிடைத்ததை வைத்து முடிவு செய்வது, ஆய்வுகளுக்கு உட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு பொடுபோக்கு தன்மை, அல்லது அவர் இந்த தெளிவற்ற நிலைக்கு ஒருவர் ஒரு நிலையிலே இருப்பார். உதாரணமாக இது ஹலால் என்ற நிலைக்கு வந்துவிட்டால் இதுதான் சரி என்று அவர் அதிலே உறுதியாக இருப்பார், அல்லது ஹராம் என்ற நிலைக்கு அவர் வந்துவிட்டால் இது ஹராம் என்பதில் உறுதியாக இருப்பார். இது மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய இந்த தெளிவற்ற நிலை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு தெளிவான செய்திகள் வருகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்க வேண்டும். அதுவல்லாமல் எனக்கு புரிந்தது இதுதான், எனவே இது ஹலால், நான் அறிந்து கொண்டது இது ஹராம், இது ஹராம் என்ற நிலைக்கு வருவது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயங்களில் அது முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு தெளிவான நிலைகள் வரும்போது அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சந்தேகத்துக்கிடமான நிலை என்பது எல்லா மனிதர்களுக்கும் வருமா என்றால் இல்லை. அதிகமான மனிதர்கள் தெளிவற்றதாக இருக்கும். அது சம்பந்தமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தெளிவற்ற நிலையை மனிதர்கள் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுவோமானால் மார்க்கத்திலே அதிகமான விடயங்கள் இன்னும் அறியப்படாததாக இருக்கின்றது என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டி வரும். எனவே நபி அவர்களுடைய அந்த வார்த்தை அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற வார்த்தை என்பது இன்னும் அதிகமானவர்கள் அதனை பற்றி அறிவார்கள் என்ற செய்தியை கூறுகின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த தெளிவற்ற நிலை ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான் என்றால் மனிதர்களுடைய நிலை இவ்வாறான நிலை வரும்போது எவ்வாறு மனிதன் ஆர்வமுடையவனாக இருக்கின்றான், ஹராம் ஹலால் இரண்டுக்கு மத்தியிலே தெளிவற்ற நிலையிலே இருக்கின்ற போது அதனை அவன் ஆராய்ந்து அதனை ஹலால் என்றால் அதனை எடுத்து நடப்பதற்கும் ஹராம் என்றால் தவிர்த்து நடப்பதற்கும் எவ்வாறு ஒரு மனிதன் ஆர்வம் கொள்கின்றான் என்பதை பரீட்சிப்பதற்காக அல்லாஹ் இவ்வாறான ஒரு நிலையை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். அதே போன்று மனிதர்கள் சந்தேகத்துக்கிடமான விடயங்களை விட்டும் தெளிவு வரும் வரை, தெளிவுபடுத்தப்படும் வரை அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஆர்வம் ஊட்டுகிறது. எவன் ஒரு மனிதன் இந்த தெளிவற்ற நிலைகளிலே அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வானோ அவன் ஹராத்திலே நுழைந்து விடுவான். அடுத்ததாக இந்த ஹதீஸிலே நாம் பெறக்கூடிய படிப்பினை ஒன்றுதான், மனிதர்களுக்கு சில விடயங்களை படித்துக் கொடுக்கின்ற போது நபி அவர்கள் அந்த மனிதர்களுடைய புத்திக்கு எட்டக்கூடிய அவர்கள் உணரக்கூடிய அந்த சாதாரண அந்த கால்நடை மேய்ச்சலை பற்றி உதாரணம் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் இது குர்ஆனுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. மக்கள் புரியக்கூடிய முறையிலே அவர்களுடைய உணர்வை மதித்து அவர்களுடைய அறிவுக்கு உட்பட்ட முறையிலே
உதாரணங்களை கூற வேண்டும் என்பதை நமக்கு குர்ஆன் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு எந்த உதாரணத்தை கூறினால் இது புரியுமோ அதனை அண்மித்து நாம் எடுத்துரைப்பது என்பது இந்த ஹதீஸினூடாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்பித்தல் முறையிலே ஒரு அழகான முறையை நாம் படித்துக் கொள்ளலாம். அதே போன்று இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் இந்த பாதுகாப்பான இடம் என்று கூறியிருப்பது அதனுடைய சட்ட திட்டங்களை பற்றி விளங்கப்படுத்தவில்லை. மாறாக இவ்வாறான அந்த பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்கும், அதாவது மக்கள் பொதுமயமாக்கல் அல்லது தனிமயமாக்கல், சிலர்கள் தங்களுக்கு சொந்தமாக பாதுகாத்திருக்கலாம் அல்லது பொதுவாக அனைவருக்குமாக பாதுகாத்து வைத்திருக்கலாம். இந்த நிலை ஒன்று வரும் என்ற செய்தியைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மாறாக இந்த பாதுகாப்பு பெற்ற இடத்துடைய சட்ட திட்டங்களை பற்றி இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறவில்லை. அடுத்ததாக, ஒரு மனிதன் என்னென்ன காரணங்களை செய்தால் அவன் பாவத்தில் விழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அவைகளை முளையிலே அது தடுத்து விடுகிறது. எனது செயல்பாடு ஹராத்திலே விழுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்றால் அந்த செயலை முளையிலே தடுத்து விடுகிறது. அந்த கால்நடைகள் அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு அண்மிப்பதை விட்டும் ஆரம்பத்திலே தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போன்று இந்த ஹதீஸிலே பல விடுத்து அறிந்து கொள்ளுங்கள், அரசர்களுக்கு பாதுகாப்பான இடம் இருக்கிறது, அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு பாதுகாப்பான இடம் இருக்கிறது, அறிந்து கொள்ளுங்கள் உடலிலே ஒரு சதை துடிக்கின்ற அந்த அலா அலா என்ற அந்த வார்த்தைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது எதனை நமக்கு வலியுறுத்துகின்றது என்றால், சில தேவைகள் ஏற்படும் போது ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி அதனை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் என்றால் அதனை பயன்படுத்தலாம் என்ற இந்த நல்ல செய்தியையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது எந்த விதமான சந்தேகமும் வந்துவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இது போன்ற வார்த்தைகளை தொடராக கூறலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த ஹதீஸின் முழு வட்டத்திலே ஒரு மனிதனுடைய சீர்திருத்தமும் அவனுடைய சீர்கேடும் உள்ளத்துடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதை காணலாம். எனவே ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய அளவை கொண்ட அந்த உள்ளத்தின் மூலமாகத்தான் அவனுடைய முழு வடிவமும் சீராகுதல் அல்லது சீர்கெடுதல் என்ற ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நமது உடல் உறுப்புகளை நாம் கண்காணிப்பதை போன்று அதனை விட அதிகமாக நமது உள்ளத்தை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. ஏனென்றால் மறுமை நாளையிலே நமது உள்ளத்தின் மூலமாகத்தான் நாம் சோதிக்கப்படுவோம் என்ற ஒரு செய்தி இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே உடல் உறுப்புகளை நாம் எவ்வளவு அழகாக கச்சிதமாக பாதுகாக்கின்றோமோ அதனை விட உள்ளத்தை கண்காணிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு கூறி கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய அனைத்து செயல்பாடுகளும் அவனுடைய நடவடிக்கைகளும் அவனுடைய உள்ளத்தை பொறுத்தே அமைகின்றன என்ற செய்தியையும் இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். எவனுடைய அந்த உள்ளம் அந்த சதை துண்டு சீர்கட்டு விடுமோ முழு உடலும் சீர்கட்டு விடும். எப்போது அந்த சதை துண்டு சீராகிவிடுமோ முழு உடலும் சீராகிவிடும் என்ற செய்தி நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே உடல் உறுப்புகளை கவனிக்க வேண்டும். அதனை விட அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு உறுப்பு தான் இருதயம் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் படிப்பினை பெற்ற விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹலால் என்பதும் தெளிவு, ஹராம் என்பதும் தெளிவு. இரண்டுக்கு மத்தியிலே தெளிவற்ற சில விடயங்கள் இருக்கின்றன. அவைகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பதுதான் நமக்கு உகந்தது. அவ்வாறு அதிலே ஈடுபட முற்படுவோமானால் ஹராத்திலே விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் என்பதை இந்த ஹதீஸினூடாக அறிந்து கொண்டோம். அத்துடன் உள்ளம் என்பது மிகவும் கவனமாக, கண்ணியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். எனவே ஹலால் ஹராம் விடயங்களை பேணி நடப்பதிலும்
இவ்விரண்டுக்கு மத்தியிலே தெளிவற்ற விடயங்களை தவிர்ந்து கொள்கின்ற விடயத்திலும் நமது உள்ளத்தை நேரான முறையிலே சீரியதாக வளர்வதற்கான எல்லா வகையான கண்காணிப்பு பணிகளையும் நாம் அதிலே ஈடுபட வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் ஹலால் ஹராம் விடயங்களிலே முறையாக அல்லாஹும் ரசூலும் எதனை நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறார்களோ அதனை பின்பற்றி நடந்து அல்லாஹுடைய அன்பனையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொண்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.